இன்றைய தினம் நமது மூத்த வழக்கறிஞர் திரு ஜான் சத்யன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக சங்கத்தின் சார்பாக வருகிறது. வரவேற்புரையாற்ற நமது சங்கத்தின் துடிப்புமிக்க செயலாளர் திரு ஆர் கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்று. செகண்ட் தான் சீனியர் கேஸ் இருக்கிறதால இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக இன்று நடத்துகின்ற இந்த லெக்சர் சீரீஸில் இன்று மூத்த வழக்கறிஞர் திரு ஜான் சத்யன் அவர்கள் இந்த கீ ஹைலைட்ஸ் ஆஃப் தி நியூ கிரிமினல் லாஸ் என்ற வகையில் இந்த புதிதாக அமல்படுத்த இருக்கின்ற அந்த கிரிமினல் லாஸ் குறித்து அதனுடைய முக்கியமான கூறுகளை பற்றி இன்று கிளாஸ் எடுக்கிறார். சட்டங்களை பற்றி ஏற்கனவே பொதுக்குழுவிலும் செய்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கிலும் சரி மற்ற இதிலும் நமது மாமன்றம் விவாதித்துள்ளது. இதை குறித்து விரைவாக இன்று வகுப்பெடுக்கிறோம். முதல் சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் திரு சத்யன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரே ஒரு இன்சிடென்ட் தான், ஒரு தான். ஏன்னா இங்க பார் கவுன்சில் கேசஸ் இங்க இருந்து பெங்களூருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணும்போது அங்க இருக்கிற கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி பண்ணும்போது இளம் வழக்கறிஞர்களுக்காக ₹1 கூட வாங்காம அவரோட செலவிலேயே அவருடைய செலவில் அழைத்து சென்று அந்த வழக்கை நடித்து முடித்து கொடுத்ததுக்காக நம்ம வந்து மீண்டும் ஒரு முறையாக மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள் பல வழக்குகள் இளம் வழக்கறிஞர்கள் பணம் வாங்குறாங்களா இல்லை கூட தெரியாது, பல வழக்குகள் கூட்டா போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இளம் வழக்கறிஞர்களும் சரி இந்த மாவட்டத்தோடும் சரி என்றும் இணைந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அவர்கள் மூத்த வழக்கறிஞர்களை பற்றி அவர் நடத்திய வழக்கில் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த மாமன்றம் மீண்டும் ஒரு முறையாக ஒரு பெரும் விழாவை எடுக்கும். அந்த விழாவிலே அருமையான திரு ஜான் சத்யன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய எலிவேஷன் குறித்த விழாவாக இருக்கக்கூடும் என்று அண்ணன் தலைவர் திரு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்கள் கூறியதை போல இந்த மாமன்றம் அவருடைய இன்னும் என்று முறையில் இருக்கும். அவர்களும் தொடர்ந்து இந்த மாமன்றத்திற்கும் இந்த லெக்சர்ஸ் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பு குறித்து நாங்கள் டிசைன் பண்ணும்போதே தலைவர் திரு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்கள் நானும் சரி எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு கூறியது மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள் தான். இந்த மாவட்டத்தையும் சரி இந்த லெக்சர் சீரியும் சரி தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை தலைவர் திரு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு அறிவழகன் சார்பாகவும் பொருளாளர் திரு ராஜேஷ் அவர்கள் சார்பாகவும் நூலகர் திரு VM ரகு, செயற்குழு உறுப்பினர்கள் திரு இந்தியன், சுப்பிரமணியன், V அனிஷ்குமார், கிருஷ்ணபிரசாத், கயல்விழி, R ரமேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் பிரவீன் சமாதானம், முத்துக்குமரன், சதீஷ்குமார், RM பிரதீபன், IM நடராஜ் அவர்கள் சார்பாகவும் மூத்த வழக்கறிஞரும் சரி இந்த மாவட்ட உறுப்பினர்களையும் வருக வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தலைமை உரையாற்ற நமது சங்கத்தின் தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் ஜான் சத்யன் அவர்களே, எம்ஹெச்னுடைய செயலாளர் செக்ரட்டரி மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் அறிவழகன் அவர்களே, ராஜேஷ் பிரசிடர் அவர்களே, மிஸ்டர் ரகு லைப்ரரியன் அவர்களே மற்றும் இந்தியன், சுப்பிரமணியன், மணிஷ்குமார், கிருஷ்ணபிரசாத், கயல்விழி, ரமேஷ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், பிரவீன் சமாதானம், முத்துக்குமரன், சதீஷ் குமார், பிரதீபன் அண்ட் நடராஜ் அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற சிவஞான சம்பந்த வழக்கறிஞர் அவர்களே, எம்எல் ரமேஷ் அவர்களே, சிவஞான சம்பந்தம் பற்றி சொல்லணும்னா நிறைய அவர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு சார் நிறைய கேஸுக்காக அவர் பேர் எடுப்பார். அவருக்கும் வந்து சங்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இவங்க சொன்ன மாதிரி நம்ம கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி ஜான் சத்யன் வந்து நிறையா அட்வொகேட்ஸ் நிறைய கேசஸ் வந்து நமக்காக அப்பீராக இருக்காரு. அவருக்கு வந்து சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான் சத்யன் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் வந்த நான் முதலாகவே எனக்கு தெரியும் ஜான் சத்யனை. அது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் ஜான் சத்யனும் நானும் ஒரே சேம்பர். அந்த சேம்பர் 3 நான் வந்து அங்கே அனந்தநகர் சார்ட்ட ஜூனியராக இருக்கும்போது ஜான் சத்யன் வந்து கோபிநாத் வந்து ஜாயின் பண்ணார். இப்போ நாங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்துட்டோம். அதனால் வந்து அப்படியே ஒரு பாலிடிக்ஸ்லேயே இருக்கிறோம். அவர் வந்து ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார். அந்த சின்சியராக இருந்ததால இன்னைக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காரு. அந்த சின்சியாரிட்டி தான் அவர் இங்கே வர வச்சிருக்கு. நாங்கள் அப்பயே பார்த்துருக்கோம். ரொம்ப சின்சியராக இருப்பார். அம்மாங்க இந்த ஜூனியர்ஸும் வந்து கோபிநாத், அப்புறம் சுதந்திரம், ஜஸ்டிஸ் சுதந்திரம், நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம சேம்பரில் நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதில் ஒரு ஜான் சத்யன் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார்.
அதுதான் நம்ம வந்து எல்லாரும் சொல்ல விரும்புது. இங்கே இருக்க நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, எங்களை போல அரசியலில் வராமல் பாலிடிக்ஸில் இல்லாமல் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணால் ஜான் சத்யன் மேலே வர